எங்கள் ஊரில் காமராஜர் ஐயா பிறந்தநாளை நாங்கள் வந்து திருவிழா மாதிரி தான் கொண்டாடுவோம். வருஷம் காமராஜர் ஐயா பிறந்தநாளுக்கு சாயந்தரம் பிரியாணி போடலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 50 கிலோ அரிசி, 50 கிலோ கறி. வீட்டில் பிரியாணி செய்யணும்னா வீட்டில் உள்ள பொம்பளையாலே செஞ்சுருவாங்க. ஆனால் ஒரு ஊருக்கு பிரியாணி போடணும், நம்ம மார்ச் வச்சு தான் போடணும். மேலே உப்புரணியிலிருந்து நம்ம தவசி புள்ள 2 பேரை கூப்பிட்டு வந்து ஊருக்கு பிரியாணி போடணும்னு சொல்லி பிளான் பண்ணி 50 கிலோ அரிசி, 50 கிலோ கறியை போட்டு நல்லா கறி நல்லா மணமணக்குது. காமராஜர் ஐயா பிறந்தநாளுக்கு ஊரில் எல்லா மக்களும், பக்கத்தூர் மக்கள் எல்லாருமே வரதான் செய்வாங்க. காமராஜர் ஐயா பிறந்தநாளுக்கு காமராஜரை வணங்கிட்டு காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடிட்டு கேக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வந்து மறக்காமல் பிரியாணி சாப்பிட்டு தான் போவாங்க. ஏன்னா காமராஜர் வந்து ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர் தான் ஐயா காமராஜர். காமராஜரை வந்து கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர், கிங் மேக்கர். கிட்டத்தட்ட காமராஜரையா வந்து இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யாரும் ஊர் சொல்ல வேண்டும் என்று அப்படி வாழ்ந்தவர் தான் ஐயா காமராஜர். காமராஜர் வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ தலைவர்கள் வரலாம், ஆனால் காமராஜர் மாதிரி யாரும் தலைவர் வர முடியாது. இன்னைக்கு காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. இன்னைக்கு படிப்புக்கு முன்னுதாரணம், படிப்புக்கு அடித்தளம் போட்டவர்னா அது ஐயா காமராஜர் தான். 12,000 பள்ளிகளையும் திறந்து கிட்டத்தட்ட மதிய உணவு திட்டத்தை கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை படிக்க வைத்தவர் ஐயா காமராஜர் என்றும் மறந்துவிடக்கூடாது.